Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. 3 முறை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் என்று சொல்லிவிட்டார். அதையே தான் நானும் சொல்கிறேன். இங்கு 2026 கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறது. பிரம்மாண்டமான வெற்றி பெற்றா கூட அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த கூட்டணி தர்மத்திற்காக அமைச்சரவை இலாக்காக்கள் ஒதுக்குறது பாஜக கடைபிடிக்கும் அப்படிங்கறத பாக்குறோம். அதே எதிர்பார்ப்போட அவர்கள் தமிழகத்திலையும் அந்த ஆட்சி அமைச்சா அதுல கூட்டணியில ஆட்சியில பங்கு அப்படிங்கறத பாஜக எதிர்பார்க்குது. ஏன்னா எத்தனையோ மோடிகளை பாஜக RSS உருவாக்குனாலுமே அந்த பாஜகவும் மோடியும் சேரும் பொழுது அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுது, அது எடுபடுது அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்த தேர்தலுமே அவரை வச்சுதான் பாஜக போக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அவரை தாண்டின ஒரு கரிஸ்மா இன்னும் யாருக்கும் வரல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படிங்கிறப்ப அது RSS அந்த அழுத்தத்தை கொடுப்பாங்களா? அப்படி அது கொடுத்தா அது அவர்களுக்கே ஒரு விஷப்பரிச்சியா மாறும். தேர்தல் நெருக்கத்தில் திமுக அமைச்சர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் காத்திருக்கா. பல வழக்குகள் ED IT எடுக்கிறத விட நீதிமன்றமே எடுத்தது அப்படிங்கறத பார்த்தோம். ஒரு 5 புள்ளிகள் இருக்காங்க, அவங்க தான் முக்கியமான ஃபண்டிங் சோர்ஸா இருக்கிறாங்க. சோ இவர்கள் எல்லாம் முடக்கிறதுக்கு மத்திய அரசு நான் உங்கள் சைன்புகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் டாக்டர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, 3 முறை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் என்று சொல்லிவிட்டார். அதையே தான் நானும் சொல்கிறேன். இங்கு 2026 கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறது. அதிமுகவினருக்கு மாற்று கருத்து இருந்தால் அமித்ஷாவிடமே போய் அவர்கள் முறையிடட்டும் அப்படிங்கிற ரீதியிலே குறிப்பிட்டிருக்காரு. சோ இதெல்லாமே பார்க்கும்போது அண்ணாமலை இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்றாரு. ஆழமா அமித்ஷா சொன்னதுதான் வேத சத்தியம் அப்படிங்கிறாரு. அப்ப கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகுது. அதாவது இப்ப பாஜகவை பொறுத்தளவுக்கு மத்தியிலையும் சரி பல மாநிலங்களையும் சரி அவர்கள் கூட்டணி வைத்திருந்தா அந்த கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்க அந்த பழக்கம் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப 2014 கூட மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற பொழுதும் கூட சிறிய சிறிய கட்சிகளுக்கு முக்கியமான பதவிகள் எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரிதான் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கூட்டணியில தான் செயல்பட வேண்டிய நிர்பந்தம் இருந்தாலுமே கூட மிக சிறிய கட்சிகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேசல பகுதிகளில் இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களை பார்த்தோம்னா பிரம்மாண்டமான வெற்றி பெற்றா கூட அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த கூட்டணி தர்மத்திற்காக அமைச்சரவை இலாக்காக்கள் ஒதுக்குறது பாஜக கடைபிடிக்கும் அப்படிங்கறத பாக்குறோம். அதே எதிர்பார்ப்போட அவர்கள் தமிழகத்திலையும் அந்த ஆட்சி அமைச்சா அதுல கூட்டணியில ஆட்சியில பங்கு அப்படிங்கறத பாஜக எதிர்பார்க்குது. ஆனாலும் தமிழகத்தோட வழக்கமா தமிழகத்துல இது வரைக்கும் திமுக அதிமுக எத்தனை கூட்டணிகள் வச்சாலும் எத்தனையோ கட்சிகளை கூட்டணி சேர்த்தாலும் கூட்டணியில அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு பெருசா கொடுக்கறது இல்ல, அமைச்சரவையில அதிகாரம் கொடுக்கறது இல்ல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் கூட்டணி தயவோட தான் ஆட்சிக்கு வராங்க பல நேரங்கள்ல, ஆனாலும் அது கொடுக்கறது இல்லை அப்படிங்கறத பாக்குறோம். சோ இது 2 கட்சிக்குமான ஒரு முரண்பாடா இருக்குது. அப்ப பாஜகவோட எதிர்பார்ப்புங்கிறது ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கறத பாக்குறாங்க. இருந்தாலும் அது இந்த கூட்டணியை பெருசா பாதிக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப அண்ணாமலை அவர்களோட ஸ்டாண்ட் என்ன, அமித்ஷா அவர்கள் இப்படிதான் சொல்லியிருக்கிறாரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு. அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது கூட்டணியில தான் ஆட்சி செய்ய போறோம். ஆனா அந்த கூட்டாட்சி அமைச்சரவையில அதிகாரத்துல பங்களிப்பா இல்ல அந்த வெறுமனே தார்மீக ஆதரவா? எனக்கு ஒருவேளை அதிமுக பெரும்பான்மையோட வராங்க, இந்த கூட்டணியில இருந்தாலுமே கூட அதிமுக தனித்த பெரும்பான்மையோட இருக்குன்னா எந்த கட்சியோட தயவும் இல்லாம ஆட்சி அமைக்குதுன்னா அவர்கள் இந்த சமரசம் தேவையில்லை, அமைச்சரவை இலாக்கா கொடுக்க வேண்டிய அந்த சமரசத்துல ஈடுபட தேவையில்லை. ஒருவேளை அந்த இழுபறி கூட்டணி கட்சிகளோட அந்த ஆதரவு தேவை, அவர்கள் கொடுத்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற சூழல் வந்தா அந்த நேரத்துல அந்த பார்கெனிங் நடக்கலாம், அமைச்சரவையில இடஒதுக்கீடுகள் வரலாம் அப்படிங்கிறத பாக்குறோம். இது திமுகலுமே இது ஒரு பெரிய பேசு பொருளாவும் சர்ச்சையாவும் இருக்குது. கூட்டணியில பங்கு வேணும், ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்டாலுமே கூட அங்க இருக்க கட்சிகள் அதை ரொம்ப பெருசா எடுக்க போறது இல்ல. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்ப திமுக கூட்டணி எடுத்துப்போமே, இப்ப நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியவே நம்ம எடுத்துக்கலாம். அவர்கள் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்டாலுமே கூட அவர்களை அது பெருசா கொண்டு போகாத காரணம் என்னன்னா, அண்ணன் திருமா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டார். அப்ப அவர் கட்சியில சார்ந்தவர்கள் எம்எல்ஏவா இருந்தாலுமே அவர்களுக்கு அமைச்சர் பதவி வாங்கி தரத்துக்கு அவர் பெரிதா மெனக்கட போறதில்லை. ஏன்னா என்னதான் இருந்தாலுமே அவர் ஒரு கட்சியோட தலைவரா இருக்கும் பொழுது தனக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு அமைச்சராவோ தன்னை விட உயர் பதவியில் இருக்கிறது எந்த ஒரு கட்சியோட தலைவருமே விரும்ப மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி காரணங்கள்னால அந்த கூட்டணியில இந்த அமைச்சரவை பிரச்சனைகள் வரதில்லை. ஒருவேளை அவர் ஒரு அமைச்சர் ஆகிறாருன்னா அதற்கான ஒரு பார்கெனிங் நடக்கும். வரக்கூடிய தேர்தலில் அவர் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு அவர் அமைச்சரவையில வரணும்னா அந்த இடத்துல அந்த பேசு பொருளாகலாம், இவர்களோட தயவுல தான் அந்த ஆட்சி அமையுது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தா அந்த மாதிரி சூழல்கள் வரலாம். இப்ப அவங்க சீட்டு பார்கெனிங்ல தான் இருப்பாங்க. ஏன்னா
அதிகமான எம்எல்ஏக்கள் வந்தா அந்த கட்சியை வந்து வழிநடத்தி கொண்டு போக முடியும். அதிகமான உறுப்பினர்கள் கிடைச்சா கட்சியினருக்கும் மக்களுக்கும் ஏதாவது பணி செய்யலாம்னு தான் ஒவ்வொரு கட்சியுமே எதிர்பார்க்கறாங்க. இப்ப காங்கிரஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு அதை பத்தி பேச்சே இல்லாம போயிட்டாங்க. அதாவது திமுகவோட ஒரு ஊதுகுழலாவும் ஒரு தொங்கு சதயமாவே மாறி போச்சு காங்கிரஸ் அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த அளவுக்கு நம்ம சமீபத்துல கூட பார்த்தோம். இப்ப பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் விமர்சிக்கும் பொழுதுமே பெரிய ஒரு கொந்தளிப்போ ஆர்ப்பாட்டமோ இல்லை. நம்ம பார்த்தோம் எப்பேற்பட்ட ஒரு தலைவரா இருந்தவர், அதாவது 2 பிரதமர்களை உருவாக்குனவர், இந்தியாவையே கட்டி ஆண்டார் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை நேரு காலத்துல இருந்து நேருவே வந்து காமராஜரை வந்து அனுசரிச்சு போனாரு. இந்திரா காந்தி அவர்கள் அவரோட தயவுல தான் வந்து வந்தாங்க அப்படிங்கறத பாக்கிறோம். அப்படிப்பட்ட ஆளுமையா இருந்தவரையே இன்னைக்கு சாதாரணமா விமர்சிக்கிறாங்க. அதற்கான எந்த ஒரு எதிர்வினையும் கொடுக்க முடியாம காங்கிரஸ் வந்து அமைதியா தான் இருக்கு. சும்மா மேலோட்டமா ஒரு தோழமை சுட்டுதல் செஞ்சுட்டு போறாங்களே தவிர ஒரு அந்த ஆக்ரோஷமான ஒரு எதிர்ப்பு இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இதெல்லாம் வந்து இந்த கூட்டணிக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த சீட்டுகளுக்காக ஏற்படக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்டா இருக்குது. அப்ப அந்த திமுக கூட்டணியே இப்படிதான் இருக்குங்கிறப்ப அதிமுக இந்த மாதிரி சில சமரசங்கள் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இந்த முரண்பாடுகள் இருந்தாலுமே வரக்கூடிய தேர்தலில் எந்தெந்த கட்சி எவ்வளவு சீட் எடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்துதான் இந்த பார்கெனிங் நம்ம சொன்ன மாதிரி அமைச்சரவையில் அதிகாரம் கிடைக்குமா, அது அதிமுக கொடுக்குமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஜார்க்கண்ட் மாநில பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே அவர்கள் தற்போது ஒரு பேட்டி ஒரு சேனலுக்கு வந்து கொடுத்திருக்காரு ஆங்கில ஊடகம். என்ன அப்படின்னா, மோடி இல்லாமல் பாஜக இல்லை அப்படிங்கிற இதுல வந்து குறிப்பிட்டிருக்காரு. மோடியில் மட்டும் இல்லைன்னா 150 தொகுதிகள் கூட பாஜகவால் வெற்றி பெற்றிருக்க முடியாது அப்படிங்கிற இதுல குறிப்பிட்டிருக்காரு. சோ இதை நம்ம பார்க்கும்போது சமீபத்தில் RSS தலைவர் மோகன் பகவத் அவர்கள் பேசிய பேச்சுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் நிஷிகாந்த் துபே அவர்களுடைய இந்த பதில் அமைந்திருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். இல்ல அதாவது எப்படின்னா, இப்ப நம்ம நிஷிகாந்த் துபே அவர்கள் வந்து மோடியோட தீவிரமான ஒரு ஆதரவாளர் அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப அந்த தலைவருக்கு ஆதரவான குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். இப்ப அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு விதத்துல அது ஒரு நியாயமும் கூட அப்படிங்கறத பாக்கலாம். ஏன்னா பாஜக 1980 இருந்து வீரியமா செயல்பட்டு வந்தாலுமே கூட, மூத்த தலைவர்கள் எவ்வளவு பேர் செயல்பட்டாலுமே மோடி அப்படிங்கிற அந்த பேர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்டிவ் பவரா இருந்திருக்குது, இளைஞர்களை ஈர்த்திருக்குது. ஏன்னா ஒரு கடைக்கோடியில இருந்து வந்தார் அப்படிங்கிறப்ப அது ஒரு ஈர்ப்பை கொடுத்தது. ஒரு சாமானியன், ஒரு சாதாரண ஒரு நிலையில இருந்த ஒருத்தர் வந்து உயர் பதவிக்கு வராரு அப்படிங்கிறப்ப அதாவது இந்த பாரத நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமான ஒரு சாமானிய மக்கள் தன்னோட பிரதிநிதி ஒருத்தர் வந்திருக்கார் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போட தான் பார்த்தாங்க. ஏன்னா பாஜக மேல பல விமர்சனங்கள், பல குறைபாடுகள் சொல்லலாம். அது மத சாயங்கள் பூசலாம், விமர்சனங்கள் இருக்கலாம், பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம். எல்லா கட்சியிலுமே விமர்சனங்கள் இருக்கதான் செய்யும். ஆனாலும் ஒரு எளிய தொண்டர் ஒருத்தர் வந்து உயர் பதவி வரார் அப்படிங்கிறப்ப அந்த மோடி மேல அந்த ஈர்ப்பு வந்து கூடவே இருந்துச்சு அப்படிங்கறத பாக்குறோம். 2014 நாடு முழுக்கவே மிகப்பெரிய ஒரு அலை ஏற்பட்டதுக்கு காரணம் வந்து ஒரு சாதாரண நிலைமையில இருந்து ஒருத்தர் வந்து இந்திய நாட்டோட பிரதமராக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப அதிகமான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிற பார்த்தோம். அதை அவர் தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டார். அந்த கரிஸ்மாவை அவர் மெயின்டைன் பண்ணார், தன்னோட ஆளுமையை தொடர்ந்து தக்க வச்சு கொண்டு போனார் அப்படிங்கறத பார்த்தோம். அதனால அவர் தொடர்ந்து அவர் தான் பிராண்ட் அம்பாசிடரா மாறிட்டார். பாஜகவா இருந்தாலுமே பாஜகங்கிற பிராண்டுக்கு அவர் அம்பாசிடரா இருந்து அதை கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். என்னதான் விலை உயர்ந்த காரா இருந்தாலும் அதை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் வந்து திறம்பட ஓட்டினாதான் அந்த வாகனத்துக்கே ஒரு அழகு அப்படிங்கிற மாதிரி பாஜகங்கிற அந்த பாஜகவும் மோடியும் சேர்ந்தனாலதான் இந்த வெற்றி உருவாகுது. தனி மோடி மட்டுமேவுமே இல்லை. ஏன்னா எத்தனையோ மோடிகளை பாஜக RSS உருவாக்குனாலுமே அந்த பாஜகவும் மோடியும் சேரும் பொழுது அந்த காம்பினேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகுது, அது வந்து எடுபடுது அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இப்ப இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த மோடியோட கேபினெட்ல இருக்கவர்கள் எல்லாருமே மோடியோட ஆதரவாளர்களாகவும் அவரோட இணைந்து பணியாற்றவர்களாக இருக்கும் பொழுது அவருக்கான அந்த முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. அது ஒரு விசுவாசமா கூட அவர்கள் வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கறத பாக்கலாம். RSS வந்து என்னன்னா இந்த 75 வயதுக்கு மேல வந்து ஓய்வு பெறுறது அப்படிங்கிறத மேற்கோள் காட்டி சொன்னாங்க. ஆனா எந்த ஒரு இப்ப RSS வந்து பாஜகவுக்கோ இல்ல ஒரு ஆளும் கட்சிக்கோ வந்து அவர்கள் எந்த ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்க முடியாது. 75 வயதுல ரிட்டையர் ஆகுங்கன்னு RSS வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் அதை பாஜக ஏத்துக்காது. பாஜகவோட தனிப்பட்ட வெறுப்பு. ஏன்னா பாஜக அப்படி ஒரு எந்த ஒரு பைலாவுமே இல்லை. அப்படி ஒரு பைலா இருந்தாலுமே அதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இன்னைக்கு அவங்கள்ட்ட இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஏகோபித்த ஆதரவு அங்க இருக்கும் பொழுது அந்த கட்சியோட உறுப்பினர்கள், அந்த கட்சியோட ஆதரவாளர்கள் வந்து அதை மாத்தி அமைக்க விரும்புனாங்கன்னா மோடிக்காக அந்த ரிலாக்சேஷன் கிடைக்கும் அப்படிங்கறத பாக்குறோம். சோ அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்பப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியதுதான். அப்படிங்கிறப்ப சில நேரங்களில் அதை தகர்க்க வேண்டிய சூழல் வருது அப்படின்னா நிச்சயமா தகர்க்கப்படும் அப்படிங்கறத பாக்கலாம். ஏன்னா மோடி அவர்களுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி தான். இப்ப நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனம் என்னன்னா, மோடிங்கிற ஆளுமைக்கு தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தேசிய அளவுல வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கே தவிர மற்ற தலைவர்கள் இருந்தாலுமே கூட அந்த அளவுக்கு அவர்களால அந்த ஈர்ப்போ எல்லாத்தையும் அந்த அரவணைக்கிற தன்மையோ இருக்கான்னு பார்த்தா குறைவாதான் இருக்கு. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசல யோகி ஆதித்யநாத் இருக்காரு, மகாராஷ்டிரால தேவேந்திர பட்னாவிஸ் இருக்காரு. இந்த பல மாநிலங்கள பல தலைவர்கள் இருக்காங்க.
ஆனா அவர்கள் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான தலைவர்களா எமர்ஜ் ஆகிறதுக்கு இன்னும் காலம் எடுக்கும். யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச தாண்டி இன்னும் பல மாநிலங்கள் வந்து ஏத்துக்கிறதுக்கான ஒரு சூழல் வேணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்க மாநிலத்தையே தக்க வச்சு அங்கிருந்து அடுத்த அவர்கள் வரதுக்கான அந்த சூழல்கள், கால சூழல்கள் வந்து எடுக்கும். அப்படிங்கிறனால இன்றைய தலைவரா மோடி அவர்கள் தான் இருக்கிறாரு. இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் அவர் வந்து தொடர்ந்து இருக்க போறாரு. அடுத்த தேர்தலுமே அவரை வச்சுதான் பாஜக வந்து போக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அவரை தாண்டின ஒரு கரிஸ்மா இன்னும் யாருக்கும் வரல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படிங்கிறப்ப அது RSS அந்த அழுத்தத்தை கொடுப்பாங்களா? அப்படி அது கொடுத்தா அது அவர்களுக்கே வந்து ஒரு விஷப்பரிச்சையா மாறும். ஏன்னா பார்த்தோம் சமீபத்துல பல மாநிலங்கள்ல வந்து இந்த விஷப்பரிச்சையை பாஜக செஞ்சாங்க. புது முகங்களை கொடுத்தது, பழையவர்களை வந்து ஒதுக்குனது. கர்நாடகாவில மிகப்பெரிய பின்னடைவா போச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்தினாங்க. தமிழ்நாட்டுல வந்து கூட்டணி இல்லாம தனிச்சு போவோம்னு பார்த்தாங்க. அது வந்து ஒரு பின்னடைவா ஏற்பட்டுச்சு. உடனே வந்து ஒரு சமரசத்தோட ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த சில சமரசங்கள் வெற்றி, இப்ப ஒரு தோல்வி ஏற்படுதுன்னா அந்த தோல்விக்கான காரணத்தை, அந்த படிப்பனையை கத்துக்கிட்டு அந்த சமரசத்தை செய்யும் பொழுதுதான் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத பாஜக நன்கு உணர்ந்திருக்கிறாங்க. அப்ப 75 வயதுல ரிட்டையர் ஆகியே தீரணும் அப்படிங்கிற அந்த கொள்கை பிடிப்பை கொண்டு போனா அது பின்னடைவை ஏற்படுத்தும்னா அந்த இடத்துல சமரசத்தை ஈடுபடும் பாஜக. RSSம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். இப்ப 2029லயும் மோடி தலைமையில தான் வந்து தேர்தல் சந்திப்போம்னு தூபே வந்து சொல்லியிருக்காரு. நீங்களும் அதான் வந்து குறிப்பிடுறீங்க. அப்படி பார்க்கும்போது அவர் இன்னும் கருத்தையும் வந்து சொல்றாரு, 20 ஆண்டுகளுக்கும் இன்னும் மோடி தான் தேவைப்படுகிறார் அப்படிங்கிற ரீதியில. அப்ப பாஜக மோடிக்கு அடுத்து ஒரு ஆல்டர்னேட்டிவா வேற ஒரு தலைமை எதுவும் வச்சிருக்கா, இல்ல இன்னும் உருவாக்கல? இல்ல, அதாவது தலைமை அப்படிங்கிறது இப்ப நம்ம ஒரு கட்சி உருவாக்குறதுங்கிறத விட தேடி எடுக்கிறது தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு கட்சியால யாரையுமே உருவாக்கி எடுக்க முடியாது. தலைமை பண்பு இருக்கிறவர்களுக்கு மோடி அமித்ஷாவுக்கு பிறகு யாரு அந்த தலைமை பொறுப்பை நிரப்புவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் பார்வை? இல்ல, இப்ப பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி தேவேந்திர பட்னாவிஸ் இருக்காரு, ஒரு இளம் தலைவரா இருக்காரு. மகாராஷ்டிராவை வந்து அவர் ஒரு அனுசரிச்சு போன பாலிடிக்ஸ் நம்ம பார்த்தோம். அதாவது துணை முதலமைச்சரா தன்னை வந்து பதவி இறக்கிட்டு, ஒரு முதலமைச்சரா இருந்தவர் அந்த பதவியை விட்டு கொடுத்து அங்க துணை முதலமைச்சரா இருந்து அந்த ஆட்சியை நிலைநாட்டி திரும்ப வந்து இன்னைக்கு முதலமைச்சரா தன்னை வந்து நிரூபிச்சிருக்கிறார். அப்ப அந்த விட்டு கொடுக்கும் மனோபர்மம், சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம் இதெல்லாம் இருக்கிறனால வருங்காலங்கள்ல அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையா வரலாம். அவருக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது பாக்குறோம். யோகி ஆதித்யநாத் அவர் வந்து அந்த ஹிந்துத்துவாவை அந்த கிரௌடு புள்ளிங்க பண்றாரு. ஏன்னா ஹிந்துத்துவா ஓட்டுல தான் இன்னைக்கு பாஜக பிரம்மாண்டமான வெற்றி எடுத்திருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த ஹிந்துத்துவா ஓட்டுக்கான ஒரு முகமா வந்து அடுத்த பிராண்ட் அம்பாசிடரா யோகி ஆதித்யநாத் உருவாகி இருக்கிறார். ஆனா அவர் மேல பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. அதெல்லாம் எப்படி அவர் எதிர்கொண்டு அந்த அந்த முகத்திரையில இருந்து எப்படி வெளியே வர போறாரு அப்படிங்கிறது அவரு இன்னும் தன்னை காலப்போக்கில் அவரு மாத்திக்கலாம். ஏன்னா மோடி அவர்கள் மேலேயுமே குஜராத் கலவரம் வந்து மிகப்பெரிய ஒரு கரும்புலியா குத்தப்பட்டாலுமே அதுவேதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு விளம்பரமாவும் போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்கள்ல நம்ம சொன்ன மாதிரி பல தலைவர்கள் இருக்காங்க. சிவராஜ் சிங் சௌகான் எல்லாம் பார்த்தோம்னா தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு மத்திய அமைச்சரா வந்திருக்கிறாரு. ஒருவேளை அவர் தேசிய தலைவரா வரலாம். அவர் வந்து அடுத்த காலகட்டங்கள்ல முன்னிறுத்தப்படலாம். ஆனா அதற்கான சூழல் வந்து இன்னைக்கு இல்ல அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதாவது காலம் கனிய வேண்டியது இருக்கு. இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையா நிக்கிறாரு. திடமான ஆரோக்கியத்தோட இருக்காரு. அவர் ஒரு பீஷ்மர் மாதிரி வந்து தோல்வியே காணாத தலைவரா இருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம். கிட்டத்தட்ட அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினதுல இருந்து முதலமைச்சராகவும் தோல்வி காணாம இருந்தாரு, பிரதமராகவும் தோல்வி காணாம வந்துட்டு இருக்காரு. மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்காரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 3வது முறையா வந்திருக்காரு. 4வது முறையாவும் வரணும் அப்படிங்கிற அந்த இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வரலாற்று சாதனை படைக்கணும் அப்படிங்கிற அந்த இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. சோ மோடி அமித்ஷா காம்பினேஷன் திறம்பட செயல்படுது. அமித்ஷா அவர்கள் வந்து நிழலா இருந்து மோடி அவர்களுக்கு ஒரு பக்கபலமா இருக்காரு. அந்த ஒரு விசுவாசமான அந்த கூட்டாளி கூட இருக்கும் பொழுது மோடிக்கு அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உள்நாட்டு பிரச்சனைய, உள்ள இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளை வந்து அமித்ஷா அவர்கள் திறம்பட கையாளுறாரு. அப்படிங்கிறப்ப மோடிக்கு எளிமையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ இதே மாதிரி ஒரு காம்போ அமையணும். தலைவர்கள் உருவானாலுமே நம்ம பட்னாவிஸ் இருக்கலாம், யோகி ஆதித்யநாத் இருக்கலாம், இந்த மாதிரி ஹேமந்த பிஸ்வா சர்மா எல்லாம் கூட நல்லா கான்ட்ரவர்ஷியா பேசி நிறைய பாப்புலர் ஆகிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ இந்த மாதிரி நபர்கள் வந்தாலுமே கூட இவர்களுக்கு அமித்ஷா போன்ற ஒரு திறம்பட வியூகம் போடக்கூடிய நபராகவும் திறம்பட விசுவாசமா இருக்கக்கூடியவர்களாகவும் ஒரு பக்கபலமான ஒரு ஆள் கிடைச்சா அந்த காம்பினேஷன் வெற்றி பெறும். இன்னைக்கு மோடி அமித்ஷா அந்த காம்பினேஷன் சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. அது தொடரும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். தேர்தல் நெருக்கத்தில் பல திமுக அமைச்சர்கள் வந்து இடி மற்றும் ஐடி ரெய்ட்ல சிக்குவாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாரு ஒரு சுற்றுப்பயண பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சோ இதை பார்க்கும்போது தேர்தல் நெருக்கத்தில் திமுக அமைச்சர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் காத்திருக்கா? வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. ஏன்னா தொடர்ந்து வந்து எல்லா அமைச்சர்கள் மேலுமே ஊழல் குற்றச்சாட்டு வந்து நிரம்ப இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். பல வழக்குகள் வந்து இடி ஐடி எடுக்கிறத விட நீதிமன்றமே எடுத்தது அப்படிங்கறத பார்த்தோம். குறிப்பா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து முக்கியமான அமைச்சர்கள் மேல கூடிய வழக்கு அவரே சுமோட்டோவா எடுத்து விசாரிச்சார். விடுவிக்கப்பட்ட வழக்கெல்லாம் எடுத்து மீண்டும் விசாரணைக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப சமீபத்துல கூட இந்த மாதம் கூட வந்து ஒரு முக்கியமான அமைச்சர்
நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் மேல வந்து ஒரு வழக்கு வந்து நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்திருக்குது. அப்புறம் எம்பிஆர் கூடிய அண்ணன் ராசா அவர்கள் மேல ஒரு வழக்கு, அந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அப்ப அதாவது அரசியல் ரீதியான ஒரு அழுத்தம் இருந்தாலுமே கூட சட்ட ரீதியாகவும் துறை ரீதியாகவும் நீதிமன்றங்களுமே வந்து அமைச்சர்கள் மேல கூடிய வழக்குகளை வந்து கவனம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதே நேரத்தில் நம்ம சொன்ன மாதிரி நீதிமன்றமே இதுல கவனம் கொடுக்குறாங்க, வழக்கு எடுத்து விசாரிக்கணும், சூமோட்டோவா உள்ள வராங்க அப்படிங்கிறப்ப அப்ப அரசியல் கட்சி அதுவும் நேரடி எதிரா சித்தாந்த முரண் கொண்ட மத்தியில் ஒரு ஆளும் கட்சியா இருக்கு. அந்த ஆளும் கட்சிக்கு ஒரு நெருக்கடியாகவும் ஒரு நெருடலாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சியை நிச்சயமா பின்ன ஒரு அழுத்தம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. இடிஐடியை வந்து அவர்கள் மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது சில நேரங்களில் சில அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கான அரசியல் இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா தேர்தல் நேரம். அப்ப வெற்றி பெறணும்னா எதிராளியை பலவீனப்படுத்தணும், அந்த கூட்டணியை உடைக்கணும், இல்ல அங்க இருக்கக்கூடிய பலம் பொருந்தியவர்கள், பொருளாதார பலம் பொருந்தியவர்கள், பணபலம் இருக்கவங்க அவங்களெல்லாம் வந்து அடக்கி வைக்கணும் அப்படிங்கறத ஒரு வியூகமா பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இது வந்து ஒரு வியூகமா பார்க்கப்படுது. அப்ப அதனால பல நெருக்கடிகளுக்கு அமைச்சர்கள் ஆளாகலாம். ஏன்னா குறிப்பா திமுக பாத்தீங்கன்னா அந்தந்த மண்டலங்கள்ல அமைச்சர்கள் பொறுப்பு கொடுத்துட்டாங்க. கொங்கு மண்டலமா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுப்பு, தென் மாவட்டங்கள்ல ஒவ்வொரு பகுதிக்கும் அண்ணன் KKSSR அவர்கள், அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொகுதிகளை பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஆளு ஒரு 10 தொகுதி 20 தொகுதி பிரிச்சு கொடுத்தாங்க. டெல்டாவெல்லாம் வந்து டிஆர்பி அவருக்கு டிஆர்பி ராஜாக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. கே நேரு அவர்களுக்கு வந்து கே நேரு அவர்களுக்கும் முக்கியமான ஒட்டுமொத்த இதையுமே வந்து ஒருங்கிணைக்கிற பொறுப்பு கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் மேற்பார்வை பார்க்கறதுக்கான ஒரு இதை கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி முக்கியமான எல்லாருமே வந்து ஏவா இவர்கள் தான் வந்து இந்த முக்கியமான ஒரு 5 புள்ளிகள் இருக்காங்க. அவங்க தான் முக்கியமான ஃபண்டிங் சோர்ஸா இருக்கிறாங்க. சோ இவர்கள் எல்லாம் வந்து முடக்கிறதுக்கு மத்திய அரசு முயற்சி செய்யலாம். ஏன்னா இப்ப மத்திய ஆட்சி இருக்காங்க, மாநில தேர்தலை வந்து தங்களோட இதுல கொண்டு வரதுக்காக வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுவரை உங்க பல்வேறு கருத்துக்களை கொடுப்பது நன்றி. நன்றி.